முடிச்சிட்டு நான் போறேன், நானா முசாபாஷியை பேத்திக்காரு தம்பி சொல்லிக்க, நானே சொல்லிக்கார் தம்பியை பார்த்து ஏன் அவசரப்படுறேன், ஒன்றை விளங்கிக்கோங்க, வாப்ப செஞ்ச மிஸ்டேக் எனக்கு ஐ கேனாட் கண்டினியூ தட், எனக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். நான் லாயருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெண்டா பிரிச்சு சொல்லி சரியா பிரிச்சு டாக்குமெண்டேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்குது, சைன் பண்ணி வச்சுட்டு போய்த்துடு. ஏழுமா இது? இது கிட்டத்தட்ட இன்றைக்குள்ள வலிவுப்படிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 மில்லியன் பொறுமதியான அசெட் இல்லை. சும்மா அந்த 2 பேஜஸ் 3 பேஜஸ் அசெட் அல்ல இது. இதுதான் வாப்ப செஞ்ச மிஸ்டேக். நாங்க ஒரு நாளும் கண்டினியூ பண்ண மாட்டோம். வாப்ப செஞ்ச மிஸ்டேக் வாப்பவோடு நாங்க ஒத்துமையா வாழணும். நாங்க பிரதர்ஸ், நாங்க சிஸ்டர்ஸ், நாங்க ஒன்றுக்கு தான் இருக்கணும். எனவே இதுக்குரிய அமைப்பை பாருங்க. வாப்ப செஞ்ச மிஸ்டேக் யாரும் கண்டினியூ பண்ண போக வேணும். இன்னும் ஒன்று இருக்குது, இதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் அழகான புத்தி நசீபாக்குவானாக. வாப்பமாருக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் ஒன்று இருக்குது. ஒரு வாப்பா புள்ளேட கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறது போல வாப்பட கல்யாணத்தை நாங்க செஞ்சு வைக்க வேண்டி வரும். யார கல்யாணத்தை? யார கல்யாணத்தை? வாப்பட கல்யாணத்தை, உம்மட கல்யாணத்தை. நான் உங்களோட வாழக்கூடியவன். நான் சில கேஸ் என்ற வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். 75 இயர்ஸ் விடோ விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து எங்கள்கிட்ட அழுது நிற்கிறாங்க. எத்தனை வயசு? எத்தனை வயசு? 75. என் ஆபீஸில் உள்ள ஸ்டாஃப் சாக்கி. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொசைட்டியில் இருக்கிறாங்க. வைஃப் மவுத்து, புள்ளைகள் எலோ பண்றாங்க. இல்ல என்னட்ட வீட்டுல டாக்குமெண்ட் இந்த அளவு கட்டி டாக்குமெண்ட் உண்டு, ஒரு ஃபைல் உண்டு. ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு வயசு 55 வயசு, நல்ல ப்ராப்பர்ட்டி இது. ஒரு ஹைவேல கவர்மெண்ட் அவருடைய காணி எடுத்ததுக்காக வேண்டி கவர்மெண்டால கம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, பெரிய ஒரு அமௌண்ட். பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைகள், நல்ல வெல் ப்ரொஃபஷனல்ஸ். இவரே கல்யாணம், வைஃப் மவுத் ஆயிட்டாரு. இவர் சொல்றாரு நான் கல்யாணம் முடிக்கணும். பிள்ளைகள் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்னத்தே கல்யாணம், என்னத்தே கல்யாணம், என்னத்தே கல்யாணம், என்னத்தே யார் கேட்கிறது? பிள்ளைகள். கடைசியாக அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு எங்களை பாதுகாப்பானாக, அப்படிப்பட்ட கட்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. அந்த புள்ள 5 பேரும் சேர்ந்து வாப்பக்கு ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு உங்களோட கல்யாணத்தை நாங்க ப்ராமிஸ் அதாவது அனுமதி தருவோம், அதுக்கு நாங்க அனுமதி வழங்குவோம், செஞ்சு வைப்போம். எப்ப தெரியுமா? உங்களோட அசெட் எல்லாம் எங்களுடைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். யாரு டிமாண்ட் பண்றது? யாரு? பிள்ளைகள். என்கிட்ட வந்து கேட்ட ஒரே ஒரு வார்த்தையில் எழுதிட்டேன், இது உங்களோட சொத்து, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்க மௌத்தா போனா மட்டும் அவங்களுக்கு அனந்தர சொத்து அவங்களுக்கு பிரிச்சு கொள்ளையிலும், அது பிரிச்சு கொள்ளட்டும், அதை நீங்க பிரிச்சு கொடுக்க தேவையில்லை. எங்களோட டிமாண்ட். சில பெண்கள் இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு 2வது கல்யாணம் தேவை, அவருக்கு தெரியும். நான் 2வது கல்யாணத்தை பத்தி ப்ரோமோட் பண்ண பேசல. நான் சொல்றேன், சில கட்டங்கள்ல பிசிக்கலி வைஃப் வந்து வீக், அவக்கு வந்து என்ன செய்ய முடியாது, நோயில் இருக்கிறா அல்லது சில ப்ராப்ளம் இருக்குது, இவருக்கு இது தேவை, இவர் செய்யணும். அந்த வைஃப் சொல்றா, நீங்க ஜினா செஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல, கல்யாணம் முடிக்க வாடம். காரணம் கேட்டா சொல்றாங்க, ஏன் எங்க சொத்துக்கு பங்காளி வரணும், இன்னும் சொத்துக்கே இன்னும் பங்காளி வரணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ற, சும்மா நான் கற்பனை பண்ணி சொல்ல இல்ல, எங்க சொசைட்டியை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. 3வது மிஸ்டேக் சொல்லுங்க. எங்கட பிள்ளைகள் போய் சொல்லுவாங்க வாப்பாட்ட, எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்தைகள் அனுப்பிடுங்களே பார்ப்போம். யார் கேட்கறது? யார் கேட்கற? பிள்ளைகள். வாப்பாட்ட உங்களுக்கு என்ன ஹக்கு இருக்கும்? வாப்பட சொத்துல சிங்கிள் பெனி உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவர் தந்தா அல்லாம. எங்களுக்கு தார வேண்டிய ஹக்க தாங்க நாங்க போறோம் கேட்கறது எந்த ஹக்கும் உங்களுக்கு அங்க இல்லை.
யாருக்கு ஹக்கு இல்ல? வாப்பட செல்ற வைத்து மக்கள் எங்களுக்கு தாரத்தை தண்ணி ஒரு மக்கள் நாங்க வைத்துடுறோம். எங்களுக்கு என்ன செய்யுங்க, எல்லாம் சம்மா என்ன சரி தந்தா நாங்களும் வைத்துடுவோம். யார் சொல்ற இப்பது? நல்லா யா வச்சுக்கோங்க, வாப்பட சொத்துல உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல. வாப்பட சொத்து தான். மகண்ட சொத்துல வாப்பா பங்கிக்குது. மகண்ட சொத்துல வாப்பா பங்கிக்குது. வாப்பட சொத்துல உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல. வாப்பா கிஃப்டாக தந்தால் அதை கிஃப்டாக வாங்கிக் கொள்ள இயலும். ஆனா வாப்பாவையும் நீங்க பாதுகாக்கணும். வாப்பை பிடிக்கணும்டா தந்த கிஃப்ட்ல நீதமாக நடந்திருந்தால் அது உங்களுக்கு சுத்த ஹலாலாக இருக்கும்.